यस्यास्तवद्भक्तजनास्तिनन्दु विस्रन्त्वमे विचार्यं सन्धे सदारक्षमन्दलभ्यं लक्ष्मीनरसिंहं शरणं प्रपद्ये मट्टपल्लिनिवासाय मधुरानन्दरूपिणे मलाय स्वरूपाय श्रीनरसिंहाय मङ्गलं विष्णुवेणी तटस्थाय सर्वाविष्टप्रदायिने तत्पल्लिनिवासाय श्रीनरसिंहाय मङ्गलं विद्या नरसिंह जगनं नरसिंह स्वामी नरसिंह सकलं नरसिंह वीरो नरसिंह भक्तो नरसिंह येदो येदो याविक्तदो नरसिंह नरसिंह देवास्वरो न कश्चित् तस्मान् नरसिंह शरणं प्रपद्ये उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं वज्रं मृत्युमृत्युं नमाम्यहं वसुदेवसुतं देवं कंससानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीमते श्री लक्ष्मी नरसिंह दिव्यपादुका सेवक श्री वेंकटगोपनारायण चन्द्र महादेवाय श्रीमते लक्ष्मी नरसिंह दिव्यपादुका सेवक श्री रंगनाथ यतीन्द्र मातादेशिकाय नमः. உங்கள் எல்லோருக்கும் இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னதியில் மன்மத நாம சம்பத்சர வாழ்த்துக்கள். இப்போது நாம் எல்லோரும் ஒரு சங்கல்பம் செய்கிறோம். என்ன சங்கல்பம் என்றால், கடந்த 7-8 ஆண்டுகளாக இதே சன்னதியில் பெருமாள் இந்த வருடம் வருவார் இங்கே மேலே அமர்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் மன்மத நாம சம்பத்சர ஆண்டில் இங்கு இருக்கும் எல்லோரும் சங்கல்பம், பெருமாள் அடுத்த வருடம் பஞ்சாங்க ஸ்ரவணத்தின் காலத்தில் மேலே மூலவர் வெளியாக வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு இந்த வருட மன்மத வருடத்தின் பஞ்சாங்க ஸ்ரவணத்தை நாம் ஆரம்பித்தோம். பெருமானின் அனுகிரகம் இல்லை என்றால் யாராலும் பஞ்சாங்க ஸ்ரவணத்துக்கு வர முடியும். பஞ்ச ஆங்க ஸ்ரவணம் இந்த மன்மத வருஷத்தில் நம் எல்லோருக்கும் மற்றும் உலகத்திற்கும் தேசத்திற்கும் நாட்டிற்கும் என்ன பலன்கள் இருக்கிறது என்பதை நாம் மன்மத வருஷத்திற்கு ஒரு செய்யுள், ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு வருடத்திற்கும் ஒரு பாடல் இருப்பது போல் இந்த மன்மத வருஷத்திற்கும் ஒரு பாடல். இந்த பாடலுக்கு
ஏற்றார் போல இந்த மன்மத வருஷத்தின் பலன்கள். மன்மதத்தின் மாறியுண்டு வாழு உயிரெல்லாமே நன்மை மிகும் பல் பொருள் நன்னுமே மன்னாவரால் சீனத்திற்கு சண்டை உண்டு தென் திசையில் காற்று மிகும் காணப்பொருள் குறையும் தான். இந்த செய்யுள்ள என்ன சொல்றா அப்படின்னா, இந்த வருடம் சுபிட்சமான மழை, காணும் பொருள் மன்மதா, இந்த வருஷத்துக்கு ஏற்றால் போல இந்த வருடத்தில் சுபங்கள், சுபிட்சங்கள், கேளிக்கைகள், லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் இந்த மன்மத வருஷத்தில் இருக்கும். இந்த மன்மதா என்ற பேரிலே சுபம், கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் அப்படின்னு நினைக்கிற சமயத்தை எப்போ பண்ணுவோம்? கேளிக்கைகள், கொண்டாட்டம் வரும்படி நிறைய இருக்கும், சம்பாத்தியம் நிறைய இருந்தால் என்டர்டெயின்மெண்ட் நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். அதனால இந்த வருஷத்தில் எல்லோருக்கும் ஊதியம் பெருகும். ஸோ ஊதியம் பெருகினால்தானே எல்லோருக்கும் என்டர்டெயின்மெண்ட் நடக்கும். அதனால இந்த வருஷத்திலேயே மன்மதா அப்படின்னு சொல்ற சமயத்திலேயே இந்த வருஷத்தின் பலன்கள் எல்லோருக்கும் அருமையாக சுபமாக இருக்கும். இந்த வருடம் மன்மத வருஷத்தில் நவ நாயகர்கள் என்று சொல்லப்படும் 9 கிரகங்கள் ஆட்சி. இந்த பஞ்சாங்க சிரவணத்தில் இந்த மன்மத வருஷத்தில் யார் நவ கிரகங்கள் யார் என்று தெரிந்து கொண்டார், மேலும் அவர்கள் என்ன விதமான பலிதங்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார் நமக்கு சுபங்கள். ஸோ இந்த மன்மத வருஷத்தில் ராஜாவாக சனி பகவானும், மந்திரியாக அங்காரகனும், சேனாதிபதியாக சந்திரனும், அர்க்காதிபதியாக சந்திரனும், சஷ்யாதிபதி குருவாகவும், ரசாதிபதி சனியாகவும், தானியாதிபதி புதனாகவும், மேகாதிபதி சந்திரனாகவும், நீரசாதிபதி குருவாகவும் இருக்கிறார். ராஜா சனி, ராஜா கிங் சனியா இருக்கிறதுனால எல்லோருக்கும் அதிக உழைப்பு, வேலை பண்ணணும் அப்படின்னு எல்லோருக்கும் வேலை கொடுப்பார். உத்தியோக சந்தர்ப்பங்கள், எல்லோருக்கும் வேலை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. மன்மத வருஷத்தில் எல்லோருக்கும் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உடனே வேலை கிடைக்கும். சனி பகவான் இந்த வருடத்தில் ராஜாவாக இருப்பதினால் எல்லோருக்கும் அதிகமாக உழைக்கக்கூடிய சக்தியையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பார். அது அவர் சனி பகவான். சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவார். சனி வந்தா ஜாதகத்தில் எல்லாரும் சனி பகவானுக்கு சனி வந்தாச்சு அப்படின்னு. சனி பகவான் எப்போதும் ஒருவரை பரிசோதித்து டெஸ்ட் பண்ணி கடைசியில சுபமான பலிதங்கள் நன்றாக கொடுப்பார். அதுதான் சனி பகவானுடைய முக்கியத்துவம். எல்லோரும் சனி வந்தாச்சு, சனி வந்தா 7 சனி 8 சனி அப்படின்னு பயமுறுத்துவாருங்க. சனி பகவான் எப்போதுமே டிலே பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுப்பார். அதுதான் அவர் சனீஸ்வரன் என்ற பட்டம் வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ஈஸ்வரனுக்கு கூட அவரை ஈக்குவலா பண்ணி சனீஸ்வரன் சொல்றார். சனி பகவான் இந்த வருடம் ராஜாவாக இருப்பதினால் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக உத்தியோகம் கிடைத்து வேலை செய்வார். மந்திரி அங்காரகன், ராஜாவும் மந்திரி, ராஜா மந்திரி, ராஜா சனி, மந்திரி அங்காரகன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனிமீஸ். ஸோ மந்திரி அப்பப்போ ராஜாவுக்கு சரியான உபதேசங்கள் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் சனி பகவான் பலமாக இருப்பதினால் ஆட்சியை சரியாக செய்து கொண்டு போவார். இந்த வருடம் ராஜா சனியாக இருப்பதினால் கஷ்டப்பட்டாதான்
அபிவிருத்தி, எல்லா ஏரியாவிலும் அதேதான். மந்திரி அங்காரகன் இருப்பதினால் ஃபயர் ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆற்றுல வெளில கிளம்புற சமயத்தில் எல்லா லைட்ஸும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாரம் கேம்ப் இருந்தாலும் போன எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மந்திரி அங்காரகன் ஆக இருப்பதினால் உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் ஃபயர், நெருப்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள், குடவுன்ஸ், பிக் குடவுன்ஸ் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான ஆபத்துகள் ஏற்படும். சேனாதிபதி சந்திரன், சேனாதிபதி சந்திரன் இருப்பதினால் இந்த வருடம் நல்ல மழை, வறுமையான மழை. அர்காதிபதி சந்திரன், தானியங்கள் அபிவிருத்தி. இந்த வருஷம் ஃபீல்டு எல்லாருக்குமே நல்லாவே இருக்கும். அபிவிருத்தி எல்லாமே நடக்கும். சஷ்யாதிபதி குருவாக இருப்பதால் பால், பழங்கள், பசுக்கள் இதனுடைய அபிவிருத்திகள் நன்றாக நடக்கும். ரசாதிபதி சனி அவர் இருப்பதினால் ரசவித்துக்கள் அதிகமாக திருப்தியாக. தானியாதி புதன் இருப்பதனால் கோதுமை, நெல், சம்பா இது மாதிரி அபிவிருத்திகள், இது மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் நன்னாவே நடக்கும். மேகாதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், சந்திரனானவர் நீர் சம்பந்தப்பட்ட கிரகம். அதனால் இந்த வருடம் எல்லோருக்கும் இந்த நாட்டிற்கும் அருமையான நல்ல மழை கிடைக்கும். இப்படி ஒரு நவ நாயகர்கள் இந்த வருடத்தை, மன்மத வருடத்தை ஆட்சி செய்கிறார். என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம்? மன்மத வருஷம். மன்மத வருஷத்தில் வருஷ ஆரம்பத்தில் பஞ்சாங்கம், திதிவார, நட்சத்திர, யோக கரணத்தை நாம் தெரிந்து கொண்டால் சுபிட்சமான பலன்கள் நடக்கும். எல்லோராலையும் பஞ்சாங்க சிரவணம் கேட்க முடியாது. பாக்கியம் இருக்கும். வருடங்கள் ரொம்ப, இந்த வருஷம் ஃபுல்லா வாழ்க்கை கேட்கிற வாழ்க்கை எல்லாரும் நடக்கும். அதனாலதான் எல்லா கோயிலையும் பெரிய பெரிய ஆசிரியம் என்ன பண்ணுவோம்னா பஞ்சாங்க சிரவணம் ஜோஷியரை போட்டு படிக்க வைப்பாங்க. இந்த பஞ்ச அங்கம், திதிவார, நட்சத்திர, யோக, கரணம், இந்த அஞ்சையும் நம்ம ஸ்மரணம் பண்ணணும். இந்த பஞ்ச அங்கத்தை ஸ்மரணம் பண்ணனால என்ன உபயோகம், என்ன அப்படின்னு சொல்ற சமயத்தை வாரத்தை சிரவணம். வாரம், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வாரம் அப்படின்னு பஞ்சமம், திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம், அஞ்சு அங்கம், பஞ்ச அங்கம். இதெல்லாம் ஸ்மரணம் பண்ணணும். எவ்ரிடே நம்ம கேலண்டர் ஆஃப், அந்த கேலண்டர் அப்படி பிரிச்சு பார்த்து அன்னைக்கு படிக்கணும். சிம்பிள், ஒரு நிமிஷம் இல்லை 30 செகண்ட் ஆகும் அன்னைக்கு படிக்கிறது. இன்னைக்கு பஞ்சாங்க சிரவணத்தை நம்ம எல்லாரும் வந்து கேட்கறதுனால 4 இருந்து 3 ஆத்து அந்த கேலண்டர் பிரிச்சு இல்லைன்னா பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த 4 ஐட்டம்ஸை படி முடியும். சிம்பிள், 30 செகண்ட்ஸ். அதுல எவ்வளோ என்ன பெனிஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு பெரியவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாரத்தை சொல்வதால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வாரம் சொல்றதுனால ஆயுஷ், லாஞ்சிவிட்டி, ஆயுஷ் வளரும். லைஃப் வந்து எக்ஸ்பெக்டன்சி, நீண்ட காலம் நம்மளால வாழ முடியும். ஆயுள் சின்ன சொல்ல முடியும். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை சொல்ல முடியாத சொல்லலாம். ஆயுஷ் வளரும். வாரத்தை கூறுவதனால் ஆயுள் வளரும். திதியை கூறுவதனால் இன்னைய திதி நம்ம சொல்றோம். இன்னைக்கு யோக கரணம் திதி வந்து கிருஷ்ணபக்ஷ தசமி, சுக்லபக்ஷா கிருஷ்ணபக்ஷா அப்படின்னு வரும்போது இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ தசமி. திதியை கூறுவதனால் நம்ம திதி என்ன நினைச்சுக்கிறதுனால ஐஸ்வர்யம், ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஐஸ்வர்யம் நல்லா வரும். ஜஸ்ட் திதியை சொல்றேன். இன்னைக்கு தசமி அப்படின்னு சொல்றதுனால கேலண்டர் எல்லாமே போட்டிருக்கோம். தசமி அப்படின்னு சொல்றதுனால நமக்கு ஐஸ்வர்யம். நட்சத்திரம், இன்றைய வருஷம் வந்து மன்மத வருஷம் அவிட்ட நட்சத்திரத்தை ஆரம்பிச்சது. நட்சத்திரத்தை கூறுவதால் பாவம், இது வரைக்கும் இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் பண்ண பாவம் போயிடுக்கமா, மறுபடியும் நெக்ஸ்ட் டே மறுபடியும் நாளை சொல்லிடலாம். எவ்ரிடே காத்தால சாயங்காலம் வரைக்கும் சொல்ற பாவத்தை அடுத்த நாள் காத்தால சூரிய வரைக்கும் போயிடும். பாவம் விலகும். திதியை நட்சத்திரத்தை கூறுவதனால் பாவம் விலகும். யோகத்தை கூறுவதால் வியாதி,
இன்னைக்கு யோகம் சுபயோகம். ஜென்ரலா சுபயோகம் சுபகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கல்பம் பண்ற சமயத்துல. சங்கல்பத்தின் பலம் பஞ்சாங்கத்தை கூறுவதினால் சங்கல்ப பலம் பெருகும். எந்த காரியம் செய்தாலும் சங்கல்பம் ரொம்ப முக்கியம். சங்கல்ப பலம் சரியான நேரத்தில் சங்கல்பம் செய்து கொண்டால் நாம் செய்யும் காரியம் தடங்கள் இல்லாமல் அது பஞ்ச அங்கத்தை கூறி சங்கல்பம் செய்து கொள்கிறோம். யோகத்தை கூறுவதால் வியாதி குணமாகும். இனிய யோகம் சுபயோகம். கரணம் விஷ்டி கரணம். கரணத்தை கூறுவதால் டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட். நம்ம என்ன காரியம் நினைக்கிறோம், நினைத்த காரியங்கள் சுபமாக நடக்கும். நினைத்த காரியங்கள் சுபமாக நடக்கும். கரணத்துக்கு நம்ம திதி வார நட்சத்திர யோகம் ஆயுஷு ஐஸ்வர்யம் பாவம் வியாதி நினைத்த காரியங்கள் அஞ்சும் எக்ஸலண்டா நடந்ததுன்னா என்ன ஒன்று சொல்லுங்க. 30 செகண்ட்ல பஞ்சாங்கத்துல ஒரு கேலண்டர் எடுத்து அஞ்சும் படிச்சா ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லோரும் இன்னைக்கு ஒரு மன்மத நாம வருஷத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு எவ்ரிடே நம்ம திரிவார நட்சத்திர யோக கரணத்தை படிப்போம் என்று சொல்லலாம். சரி, இந்த வருஷத்தில் எல்லோருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் ஆரம்ப லக்னம் அப்படின்னு சொல்றோம். வருஷம் ஆரம்பம் கர்காடக ராசியில ஆரம்பிக்கிறது. கடக ராசியில லக்னத்திலே குரு உட்கார்ந்துருக்கார். ஜம்முன்னு லக்னத்துல குரு. ஒரு லக்னம் ஒரு முகூர்த்தத்துல குருவ லக்னத்தை வச்சு அந்த முகூர்த்தம் பண்ணி கொடுத்தா கோடி தோஷங்கள் போயிடும். வார தோஷம், நட்சத்திர தோஷம், திதி தோஷம், எல்லா தோஷமே போயிடும் குரு லக்னத்துக்கு தான். எங்கேயுமே முகூர்த்தம் கிடைக்கல, பஞ்சகம் கிடைக்கல, லக்னத்தை குருவோ லக்னத்தை சுக்கரனோ இருந்தா அந்த முகூர்த்தம் அப்படியே கெட்டு போக வேண்டியதான். மற்ற தோஷங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் அடக்கி வைப்பார். அத மாதிரி ஒரு லக்னத்தில் குருவை வச்சு கொண்டு பண்ணக்கூடிய அந்த மாதிரி விதமான ஒரு முகூர்த்தத்தை உடைய பெருமாளே நமக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே கர்நாடக லக்னத்தில் குருவை உச்சமாக